அண்ணி சிஸ்டர், மழை பெய்யும் போதே வெயில் அடிச்சா பூனைக்கும் எலிக்கும் கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லை? என்ன வாழ்க்கை இது? ஆண்டியா பிறந்தவனுக்கு அரண்மனை வாசம், அதுவும் அரசாளுற யோகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே நேர்லேயே பார்க்குறேன். நான் கேள்விப்பட்டது அவன் அவன்னு, இங்கே அவள் அவள்னு நடந்துட்டுருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். மிஸ்டர் சுந்தர், நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே அதிர்ஷ்டத்தினால கிடைக்கிறது இல்ல. நம்பிக்கை, அது மத்தவங்களுக்கு நம்ம மேல வரணும். அப்பதான் பதவி தானா தேடி வரும். ஆஹாஹா, வீட்டோட இருக்கிற மருமக மேல ஏற்படாத நம்பிக்கை வாழ வந்த மருமக மேல ஏற்பட்டுக்குன்னா அதை அதிர்ஷ்டம்னு சொல்லாம வேற என்னத்தை சொல்ல? நம்பிக்கைன்றது ஏற்படுறது இல்ல, ஏற்படுத்திக்கிறது. கரெக்ட். நானே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. நம்பிக்கை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கறத நானும் ஒத்துக்கிறேன். அதுக்கும் ஒரு வாய்ப்பு வேணும்ல. எத்தனையோ தடவை மாமா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நீங்க அதை சரியா பயன்படுத்திக்கல. அங்கே இருக்க நீ, நான் உங்க கூட பிறக்காத சகோதரன் மாதிரி. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு தங்கச்சி அண்ணனுக்கு செய்யற உதவியை நினைச்சுக்கோங்களேன். என்ன உதவி? ஒண்ணுமில்ல, ஜவுளி பிஸ்னஸ் பண்ண எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காரு. பம்பாய், குஜராத் இங்க இருந்தா துணி வாங்கிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா முதல் போட்டா போதும். யார் உங்க பார்ட்னர்? அண்ணியே இல்ல, நம்ம மாலதி இல்ல, மாலதி, அவளோட சின்ன மாமனார். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்தா நல்லா குடிப்பீங்க. பிசினஸ் எங்க செய்ய போறீங்க? ஆமா, ஜவுளி பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது என்ன பெரிய விஷயம்? வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா தன்னால தெரிஞ்சுட்டு போகுது. சிஸ்டர், நீச்சல் தெரியலன்னு சொல்லி கரையிலேயே நிக்க கூடாது. தமால்னு குதிச்சிடணும். நீச்சல் தன்னால வந்துடும். அது நீச்சலுக்கு மட்டும்தான், பிசினஸுக்கு இல்ல. என்ன பிசினஸ் செய்ய போறோங்கிறத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நஷ்டம் ஏற்படாது. பணம் தர முடியுமா முடியாதா? நான் மாமா கிட்ட பேசுறேன், பணமும் தரேன். 3 லட்சம் இல்ல, 6 லட்சமும் தரேன். நீங்க சோல் ப்ரொப்ரைட்டர் ஆயிடலாம். அப்போ உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்த முடியாது பாருங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜவுளி கடையில உங்களை சேல்ஸ்மேனா சேர்த்து விடுறேன். பிசினஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். மாமாவே அந்த கடையை திறந்து வைப்பாரு. என்ன கிண்டலா? இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்ப பணம் கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பழைய கதை. இப்பதான் எல்லாம் மாறிடுச்சு. ஏன் என்கிட்ட வந்து நிக்கிறீங்க? போய் ஏதாவது வேற வேலை இருந்தா பாருங்க. என்ன 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 மாறிடுச்சு? அங்கே இருக்க நீ வருவதற்கு முன், அங்கே இருக்க நீ வந்ததுக்கு பின்னு மாத்திட்டாங்களா? இது என்ன பெரிய சரித்திரமா? ஏன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்க எந்த எல்லையை வேணாலும் மீறலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பணம் வேணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், செய்ய போற தொழிலை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். இது உங்க தகுதிக்கு ரொம்ப அதிகம். யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோங்கிறது தெரியாமையே பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்ட பணத்தை கொடுக்கலன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. அப்புறம் தினம் குடிக்கிறாரு, அண்ணி கூட சண்டை போடுறாரு, அம்மாவை திட்டுறாரு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா?
எங்க மாமா கிட்ட இருந்த பவர் எல்லாம் அங்கே இருக்கிட்ட போயிடுச்சு. விஷயத்தை சொல்லி பணத்தை கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டா. நீ ஏன்டா போன? உன் பொண்டாட்டி அமிச்சு கேட்க வேண்டியதானே? பொண்டாட்டியா? பெரிய பொண்டாட்டி. அவள் என்னை விட அங்கே இருக்கனே தான் ரொம்ப நம்புறா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே அண்ணி அண்ணின்னு அவ பின்னாடியே சுற்றி திட்டுறாங்க. அதனால தான் நேரடியாக மோதுறதுன்னு முடிவு எடுத்தியா? மோதறதா? பணத்தை கொடுக்கலன்னா பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு மிரட்டிட்டு வந்துட்டேன்ல. மிரட்டிட்டேல்ல, சரி விடு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்படி பணம் வரல வச்சுக்க, எங்கிட்ட வா, இன்னொரு ஐடியா தரேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். சரியா? குடிச்சிட்டு ஜாகிரதையா வீட்டுக்கு போ. கிளம்புற லேட் ஆகுது. ஏய் என்னடா பேலன்ஸ் சார்? வச்சுக்க வச்சுக்க. ஏய், என்ன யூனிஃபார்ம் போட்டுக்கல, ஷூ போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு சாட்டர்டே, கலர் ட்ரெஸ். அர்ஜுன், ஸ்கூல்ல யார் கூடயும் சண்டை போடக்கூடாது என்ன? நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வரணும். நான் வக்கீல். தாத்தா மாதிரியா? உங்களை மாதிரி தாத்தாவே ஜெயிச்சிடணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் பண விஷயம் என்னாச்சு? மாமா கிட்ட பேசியிருக்கேன், அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. இனிமே ஆப்ஷன் உங்களுது தான். மாமா சரின்னு சொல்லிட்டாரா? நான் அப்பவே சொல்லலை, நானா தட்ட மாட்டாருன்னு. எப்போ தரீங்க? எப்போ தரீங்க இல்லை, எப்போ போக போறீங்க? எங்க? சேல்ஸ்மேன் வேலைக்கு. என்ன விளையாடுறீங்களா? இந்த வீட்டில் நீ யாரு நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட 10 வருஷம் சீனியர். நேற்று வந்துட்டு நாட்டாமத்தனம் பண்றியா? இதை பார், என்னோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கத்தை பார்த்த தாங்க மாட்டேன். இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிறதுனால மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என்ன என்ன ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் என்ன பண்ணிடுவ? சும்மா பேசியே மிரட்டிக்கிட்டு திரியுறது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுடும். இப்போ மட்டும் என்ன வாழுது? இது உங்களுக்கெல்லாம் கடைசி வாணி. ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க. இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பண்றேன். கத்தி கதறி குடும்பம் மொத்தமா அலறுவீங்க. அப்ப என்ன தேடி பணம் வரல, சுந்தர் இல்ல. கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏன் குழந்தைங்க எதிரில் இப்படிலாம் பேசுறீங்க? போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க. என்ன? ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? த வேவ்ஸ் ரிட்டர்ன். அது இன்னும் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்டு. செக் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தான் வர சொன்னேன். ஒழுங்காக தான் இருக்கு. ரிட்டர்ன் அடிச்சுட்டே இருக்கு. இந்த கிண்டல் தான் வேணான்றது. ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் கிளம்பணும். ஏதாவது கிளம்புங்க. சொல்லணும்னு இருக்கு, ஆனால் இப்போ நான் சொல்ல மாட்டேன். உங்கள் மனசில் எதாவது இருந்தால் சொல்லிட்டு கிளம்புங்களேன். நான் ஏன் சொல்லணும்? அப்போ நான் சொல்கிறேன். சொல்டா, நீ தான் முதல்ல சொல்லணும். ஐ லவ் யூன்னு சொல்லு. வேற வழியே இல்லை உனக்கு. நான் ரெண்டு நாள் கழிச்சு சொல்லட்டுமா? நான் அப்போ வரமாட்டேன். பார்க்கலாம். மாட்டேன். The waves will return. வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன்.
எனக்கு வண்டி இருக்கு, நான் போய்க்கிறேன். குழந்தைங்க எங்க? உன்னதான் கேக்குறேன், குழந்தைங்க எங்க? என்னம்மா, என்ன பிரச்சனை? தனியா வந்திருக்கா, குழந்தைங்க எங்கன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். என்னடா என்னடா குழந்தைங்கள எங்க? குழந்தைகள் காணோம். என்னடா வளர்ற? நல்லா தேடி பாத்தியா? 2 மணி நேரமா தேடி பார்த்தேன். அன்னைக்கு ஃபோன் பண்ண வேணாம். ஸ்கூல் ஃபோன் நம்பர் என்ன? உனக்கு ஒண்ணும் தெரியாது. கோ டைரி எடுத்துக்கா. அடாத மாட. என்னடா ஊ நிக்கிற? போ நல்லா தேடி பா போ. ஹலோ, நான் அட்வொகேட் ராமநாதன் பேசுறேன். என் கிராண்ட் சில்ட்ரன் அர்ஜுன் ரஞ்சிதா. அர்ஜுன் 5th D, ரஞ்சிதா 3rd A. என்னது? அவங்க எப்போ போயிட்டாங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? பசங்க போட்டோ எடுத்துடலாம். பாரு பசங்க கிடைச்சிருவாங்க. முத்தையா, சீக்கிரமா எடுத்துட்டு வா. என்னம்மா இது? கத்தி கதறி குடும்பம் மொத்தமா அலறுவீங்க. அப்ப என்ன தேடி பணம் வரல, நான் சுந்தர் இல்ல. என் பேர குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு போனவங்க திரும்பி வரல, காணும். இதான் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா, அல்லது யாராவது எதிரிகள் இருக்காங்களா? வாழ்க்கையில நான் சம்பாதிக்காதது எதிரிகள் மட்டும்தான் இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். கவலைப்படாதீங்க, கிடைச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிடலாம். அதுல என் டெலிஃபோன் வீட்டில் இருந்தா. ஹலோ, இல்லைப்பா கிளையண்ட். சார் நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ. சாரி, அதில் என் டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னா உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. ஏதோ பயங்கரமான வேண்டுதல் நடக்குது போல இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடி மல்லிகா, இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு மூலையில சோகமா எதையோ பறி கொடுத்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் சந்தோஷம்னாலும் சரி, சோகனாலும் சரி, என் கூட யாரு பகிர்ந்துக்க போறாங்க? அதை விடு. ஐயா இன்னைக்கு ஸ்வீட்ஸோட வந்திருக்கேன். மைசூர் பானா ரஞ்சிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, கூப்பிடு. சொல்றேன்ல, கூப்பிடுறது. என்ன பேத பேத முடிக்கிற? கூப்பிட மாட்டியா? ரஞ்சிதா, அர்ஜுன். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரல, காணாம போயிட்டாங்க. என்னது, காணாம போயிட்டாங்களா? என்ன விளையாடுறீங்களா? தேடாத இடம் இல்ல. இப்ப கூட போயிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க. நான் தான் வாழ்க்கையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் வீட்டுல திட்டு சும்மா தானே இருக்கீங்க. குழந்தைங்களை பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை உங்களுக்கு? எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கெல்லாம் கூடி கூடி வியாக்கியானம் பேசவும் கட்ட பஞ்சாயத்து பண்ணவும் தான் நேரம் சரியா இருக்கு.
வரீங்க. ஏய் ஆடிங்க. குழந்தைங்க படிக்கலன்னு யாராவது அடிச்சாங்களா, மிரட்டினாங்களா? யாருக்கு தெரியும், கூடவேவா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏன் அவங்க சும்மா இருக்கணும்? அவங்க எங்க அம்மா மாதிரி நல்லா பேசுவாங்க. காணாம போனது என் குழந்தைங்க. சும்மா பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காத. பெத்தவங்க நடிக்கிறாங்க, மத்தவங்களுக்கு பாசம் பொங்குதான். அம்மா என்ன அம்மா? பெத்திருந்தா தானே புள்ள அருமை தெரியும். இந்த பார், காணாம போன என் குழந்தைங்க கிடைக்கல, நடக்கிறத வேற. பாரு. கடவுளே, நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. எங்களுக்கே இப்படி எல்லாம் நடக்குது. என் பேர குழந்தைங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. உனக்கு தங்கத்துல வேல் செஞ்சு காணிக்க செலுத்துறேன். உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்னு எதுல வேல் செஞ்சு வச்சாலும் குழந்தைங்க கிடைக்க மாட்டாங்க. வெந்த புண்ணுல ஏன் இப்படி வேலை பாய்ச்சறீங்க? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? அடி பைத்தியக்காரி, பிள்ளைங்க தொலைஞ்சு போயிருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. அவங்க எங்கேயும் போல, பத்திரமா இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? உன் மூத்த மருமக அங்கே இருக்க, நீ பாதுகாப்புல பிள்ளைங்க பத்திரமா இருக்காங்கன்னு. நாம இவ்வளவு தவிச்சிட்டு இருக்கோம், குழந்தைங்களை ஒளிச்சு வச்சுட்டு ஏன் அவளை தேடணும்? எவ்வளவு சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏறாது. இந்த சுந்தர் பைய வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அவனை திருத்துறதுக்காக அங்க இருக்க நீயே பிள்ளைங்களை ஒளிச்சு வச்சுட்டு ஏன் நாடகம் ஆடக்கூடாது? பாவம் சுந்தர் புள்ளைய காணுமேனு தவியா தவிக்கிறேன். என் தம்பி நொந்து நூலா போயிட்டேன். இந்த மல்லிகா பித்து பிடிச்சாப்புல ஆயிட்டா. நம்ம குடும்பத்துல எல்லாரையும் இந்த ஒரு அங்கே இருக்க நீ என்ன பாடுபடுத்துறா பாத்தியா? அவளையே போய் கேளு. அத்தை விட்டுட்டு இங்க வந்து சூலம் செய்யறேன், வேலை செய்யறேன்னுக்கிட்டு. வா மைனி, அட வா மைனி. நீ காப்பக